ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம எழுந்தாச்சு. நம்ம அப்படியே போய் அம்மாவை பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அம்மா, பாப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சாப்பாடு தான் செய்யலான்னு இருக்கிறேன். ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னம்மா செய்ய போறீங்க? இன்னைக்கு எப்ப சாப்பாடு வெண்டைக்காய் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருந்தேன். பார்த்தா நேற்று வரைக்கும் ஞாபகம் இந்த அரிசி காலி ஆயிடுச்சு. போய் நான் வாங்கிட்டு வந்தேனே. அதுதான் சரி, 7 மணிக்கு மேல ஆயிடுச்சுப்பா. எப்போ நான் சாப்பாடு வச்சிடுவேன் ஆற வச்சு. இப்பதான் இவ்வளோண்டு அரிசி தான் இருக்கு. சாப்பாடு சரி பத்தாது. நேற்று ஞாபகம் வந்துச்சு இவ்வளவு அரிசி தான் எடுத்து வாங்கணும்னு. காலையில எழுந்து கவனம் விட்டுட்டோம்பா, மறந்துட்டேன். கடையில 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட்ல பெரிய மூட்டை வாங்கிடுவோம், 25 கிலோ மூட்டை வாங்கி வச்சுக்குவோம். நம்ம இப்ப கொஞ்சம் சாப்பாடு செய்யறதால பாத்தீங்கன்னா செலவாக மாட்டேங்குது. அவ்வளவு அரிசி நம்ம வண்டு வந்துடுது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறதுங்கம்மா. அரிசி ஊற வச்சு வெந்தே போயிட்டு இருக்கும். நல்லா கொஞ்சம் ஊறி இப்ப மணி வேற ஆயிடுச்சு. இப்படியே கழுவி வச்சிருவோம். என்னம்மா செய்ய போறோம் இன்னைக்கு? வெண்டைக்காய் சாதம் தான்ப்பா செய்யலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் கழுவி காய வச்சுட்டேன், தண்ணி இல்லாம இருக்கட்டும்ட்டு. முக்கியமா இந்த அரிசி விட்டுட்டோம்ப்பா. அரிசி கழுவி வச்சுட்டோம்ப்பா. நம்ம பத்து வச்சு விட்டு அது பாட்டு ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கும். நம்ம அதுக்குள்ள வெண்டைக்காய்லாம் கட் பண்ணிக்கலாம். சரிம்மா. நம்ம எப்பவுமே சாப்பாடுல உப்பு போட்டு தான் வடிப்போம். அது போட்டுக்கலாம்ப்பா. கல்லுப்பு தானம்மா? கல்லுப்பு போட்டோம்னா சரி கலர்ல சாதத்துலாம் நல்லா இருக்கும். அது மாதிரி போட்டோம்னா குழம்பு நிறைய தேவைப்படாது. கடைக்கு அமிச்சவங்க அரிசி வாங்கிட்டு வர சொல்லி வெண்டைக்காய் சாதத்துக்கு வேர்க்கடலை கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. பார்த்தா அமிச்சிட்டு பிறகு பாக்குற கொஞ்சோண்டு வேர்க்கடலை தான் இருக்குது. என்னம்மா அப்படி பண்ணிட்டீங்க? சொல்லிருக்கலாம்ல. முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன்ப்பா. சரி இருக்கிறத வச்சு இன்னைக்கு போட்டுடுவோம்ப்பா. இப்போ வாங்கிட்டு வரட்டுமாமா? பரவாயில்ல, இருக்கட்டும்பா. இந்த வெண்டைக்காய் சாதம் வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருக்கோம். என்னம்மா? ஆமாப்பா, அது பாத்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து செஞ்சு முடிச்சு எடுத்துன்னு வர கரண்ட் போயிடுச்சு. அப்ப சொன்ன வேணாப்பா, இருட்டுல எடுக்க முடியாதுப்பா, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கம்மா. அது பார்த்து இல்லம்மா வேணாம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டீங்க, நம்ம போன்ல லைட் அடிக்கிறோம், நானும் சந்தியாவை வச்சு எடுத்துடலாம்னு சொல்லி போன் லைட்டா வச்சு எடுத்தாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் போட்டதுலயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட்ஸ் தான் 1,80,000 மேல போச்சான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, வேணாம் விட்டுடலாம்பான்னு சொன்னது. நம்ம போட்டதுலயே அதான் இருக்கிறதுல ரொம்ப அதிகம் போச்சு. எனக்கு கரண்ட் போனதுனால அம்மா எடுக்கவே வேணும்னாங்க. வீட்டுல தெரியாதுப்பா பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நல்லாவே போச்சுங்கம்மா. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? அதே வெண்டைக்காய் சாதம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அந்த அதிகமா போன அந்த ஷார்ட்ஸ்க்கான வெண்டைக்காய் சாதம் அம்மா எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன காலி ஆயிடுச்சாமா? காலி ஆயிடுச்சுப்பா, அதான் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கினேன். அது வச்சுக்கலாம்ப்பா. தேவையானப்ப இந்த பாட்டிலில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா பாக்கெட்டா வாங்கினா அடிக்கடி காலி ஆயிடுற மாதிரி இருக்குதுங்கம்மா. அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. இப்போ கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் இல்லை இந்த மாதிரிலாம் கலர்ன சாதம்லாம் பண்ணுவோம் இல்லைங்கம்மா. அது மாதிரி வெண்டைக்காய் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வெண்டைக்காய். அம்மா இது சின்ன வயசுல இருந்தே செய்வாங்க, அப்பையில இருந்தே. அது பாத்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, சாப்பிடும் போது நல்லா சல்லுன்னு உள்ள இறங்கிடுங்க. ஒரு மாதிரி வழுவழுப்பா இருக்கும். மற்ற சாதம்லாம் கூட அந்த மாதிரி இருக்குது, வழுவழுன்னு இருக்கிறதால பேசிங்களே விட்டோமா வெந்துச்சுப்பா. சின்ன இதுல வைக்கிறதுனால டக்குன்னு பொங்கிட்டாமா. பெரிய அடுப்புல வச்சிருக்கிறேன். என்ன நம்ம அப்புறம் கூட மாத்திக்கலாம். இந்த பக்கம் மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு வச்சு ஆற வச்சிருக்கலாம். அதனாலதான்ப்பா. கொஞ்ச நேரம் இதுலயே வேகட்டும். நம்ம அப்புறம் இந்த வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு கூட சின்ன பக்கம் வேகல தூக்கி போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வெண்டைக்காய் வதக்கலாம்ப்பா. சரிம்மா. என்னென்ன தேவையான பொருள் பாத்துடலாமா? வெண்டைக்காய் மட்டும் முன்னாடியே கழுவி வச்சுட்டு நல்லா காயணும். ஏன்னா இந்த தண்ணி இருந்தால் தான் வழவழன்னு ஒரு மாதிரி வழவழன்னு ஆயிடும், குழகுழன்னு இருக்கிற மாதிரி. இது சுத்தமாக முன்னாடியே நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கழுவி காய வச்சுட்டோம்னா இந்த மாதிரி தொடச்சி துணி போட்டு தொடச்சி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். அப்போ ஒட்டாமல் இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக காஞ்சி இருக்கணும்ன்றீங்க? காஞ்சி இருக்கணும்ப்பா. சொல்லலாம் எடுத்துட்டு எண்ணெய், கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புப்பா, காஞ்சி மிளகாய் காரத்துக்கு காஞ்சி மிளகாய் நம்ம கிள்ளி போட்டு தாளிப்போம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை தான் கொஞ்சம் கம்மியா இருக்குதுப்பா. ஆமாமா, நீங்க கூட மறந்துட்டேன். வேர்க்கடலை கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். முந்திரிலாம் நம்ம விருப்பம் தான், தேவைப்பட்டா போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. பாயசத்துக்கு வச்சுக்கினா அதை எப்பயாச்சும் அப்பப்போ அடிக்கடி எடுத்துன்னு வந்து எல்லாம் போட்டுருவேன் இந்த மாதிரி சாப்பாட்டுல. அது அவங்க அப்பா சொல்லுவார், வேலை மேல இந்த மாதிரி சாப்பாட்டுல முந்திரி போட்டு இந்த மாதிரி சாப்பாடுலாம் கட்டிட்டு வச்சுக்கலாம். அவர் சொல்லுவார், சத்தியா அவங்க தான் சொல்றாங்க
என்ன குரு பாரு சாப்பாட்டுல முந்திரி எல்லாம் போட்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்லி இது பண்ணுவாங்களாம், பேசுவாங்களாம். வந்து சொல்லின்னு இருப்பாரு, ரெண்டு தானப்பா போடுறோம், குழந்தைங்களாம் சாப்பிடுன்னு சொல்லி ஆசையா அப்படின்னு சொல்லுவேன் நானு. அடுத்துமா அதுக்கு அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம்னா நல்லா இருக்கும் விறுவிறுன்னு. அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அவ்வளோதாம்மா. நம்ம இப்போ வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம்ப்பா. எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்கம்மா. நம்ம இன்னைக்கு வெண்டைக்காயில பகோடா போட்டுருந்தோம், அவ்வளோ நல்லா இருந்துங்க. அந்த வெண்டைக்காய் பகோடா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வீடியோ போட்டிருக்கிறோம். அது நம்ம அன்னைக்கு சரி சாயங்காலம் சரி ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கம்மா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவும் இல்லை, வெண்டைக்காய் மட்டும் இருந்துச்சு. சரி இதை வச்சு பகோடா போட்டு தரலான்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பகோடாங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சுமா. நல்லா இருந்துப்பா. அந்த வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்க. வெண்டைக்காய் சுத்தமாக கட் பண்ணி வச்சுட்டோம்ப்பா. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். இந்த பேனில் தான் செய்ய போகிறோமாம்மா? இல்லை, இந்த வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. தனியாக வெண்டைக்காய் முதல்ல பண்ணிடணும், அதனால முதல்ல இதை பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி கழுவிட்டு சுத்தமாக வச்சுட்டோம்னாக்கா ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. அழுக்கழுக்காக இருக்கும். நம்ம பொரிச்சோம்னா கூட நம்ம பொரியல்லாம் பண்ணுறோம் இல்லையா, வெண்டைக்காய் பொரியல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் கூட அதிகமாக தேவைப்படாது. அதுதான் நம்ம முன்னாடியே கழுவி தொடச்சி வச்சுக்கிறது. நம்ம வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை வதக்கலாம்ப்பா. இதுலேயே நம்ம என்ன பண்ணப்போ இந்த வேர்க்கடலை வச்சுக்கிறோம் இல்லையா, வேர்க்கடலை மட்டும் ஃபர்ஸ்ட்ல போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம்ப்பா. அது சாப்பிட நல்லா இருக்கும். அதனால மொறுமொறுன்னு இருக்கும். ஃபர்ஸ்டே பொரிச்சு வச்சிட்டீங்கன்னா. ஆமாப்பா. நம்ம வேர்க்கடலை தான் கம்மியாகி போச்சு. வேர்க்கடலை நிறைய இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம வேர்க்கடலை கம்மியாயிடுச்சுங்கம்மா. நல்லா செவுக்க பொரிஞ்சிடணும். வேர்க்கடலை மட்டும் பொரிச்சிட்டீங்கம்மா, முந்திரி பொரிக்கலையா? அது அப்புறம் கடலை பருப்பு வந்துக்கிறோம், அப்ப செஞ்சுக்கலாம். ஏன்னா அது சீக்கிரம் வந்துடும். சரி சரி, வேர்க்கடலை தான் வராது. சரிம்மா. இப்ப இதுல நம்ம வெண்டைக்காய் வச்சுக்கிறோம் இல்லையா, வெண்டைக்காய் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம தேவையான அளவு திட்டமா சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் போட்டேன் இல்லையா, இப்ப இது கூடவே நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் புள்ளெல்லாம் உப்பு ஊறணும், அதனால இப்ப உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு முன்னாடியே போட்டுறக்கூடாது, நம்ம அரிஞ்ச உடனே தண்ணி இறங்கும்பா. உப்பு இல்லையா, தண்ணி இறங்குச்சுன்னா அந்த வெண்டைக்காய் குழன்னு ஆயிடும். அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி போட்டுட்டு தான் போடுவேன். வெண்டைக்காய் போடுவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தான் நம்ம அப்புறம் மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கிட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டு கலரிங் கிடைக்க வேணாம், சீக்கிரம் அது அழுக்கழுக்கா இருக்கிறதால வெந்துடும். ரொம்ப போட்டாலும் உடஞ்சிரும். வெண்டைக்காய் தானேம்மா சாப்பாட்டுல போட்டு கலர போறீங்க? ஆமாப்பா. சாப்பாடு இன்னும் வேகல போலையே. வெந்துரும்பா. வெந்து ஆற வேற வைப்பீங்கல்லம்மா? இப்படி அழுத்தி பாக்கணும். ரொம்ப அரிசியா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி அழுத்தினா அழுத்துற மாதிரி. சின்ன தீயிலே வச்சு வேக வைப்போங்கம்மா. இல்லைன்னா ஒரு மாதிரி சீக்கிரம் கருப்பாயிடும், உள்ள வேகாத மாதிரி இருக்கும். சின்ன தீயிலே வேகட்டும். நம்ம இதுக்குள்ள சாப்பாடு வெந்துட்டு இருக்கோம். அது வச்சு விட்டோம்னா வெண்டைக்காவும் ரெடி ஆயிடும். எடுத்துட்டு நம்ம சாப்பாடு ஆற வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெந்துடுச்சுப்பா, எடுத்துடலாம்மா. வச்சிடலாம். நம்ம வீட்டுல சாப்பாடு வெடிக்கிறதுக்கு இந்த தட்டு தான் யூஸ் பண்ணிது. பால் குக்கர் மாதிரி, சின்ன பால் குக்கர் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதனுடைய மூடி இது. இந்த பாத்திரத்துக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு, அதனால இதை வச்சுக்கிறது. அதுவும் கரெக்டா வந்துடுது இல்லம்மா? கரெக்டா நின்றுடும். இல்லைன்னா வழிக்குன்னு போயிடும் வேற ஒரு தட்டா இருந்தா. இதுன்னா கரெக்டா நின்றுடும். அதே மாதிரி அதுக்கான பாத்திரமும் கரெக்டா இருக்குது. இந்த மாதிரி தான் வெளியிலாம் அடிக்குமாமா? அதுதான் சிங்க் ஓரமா வச்சுக்குவேன். அந்த தண்ணி வெளியில் வந்தா கூட அப்படி போயிடும். நம்ம இந்த கடாயில சாப்பாடு எனக்கு கலரத்துக்கு வசதியா இருக்கும், அதனால இந்த கடாயில வச்சு செஞ்சுக்கலாம். நல்லா வெந்துச்சுப்பா. ஆமா, ஒரு மாதிரி வெண்டைக்காய் ஸ்மெல் வருதுமா. ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு நிமித்தி ஆற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சரிம்மா. ரொம்ப போட்டு கலர்னு வச்சுக்கப்பா. இது உள்ள விதையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளில வந்துரும். அதனால நம்ம லேசா பூ மாதிரி இப்படி கிளறி விட்டோம்னா அது உள்ளவே இருக்கும். அந்த விதெல்லாம் வெண்டைக்காவும் நல்லா வெந்துரும். தண்ணிலாம் நல்லா வந்துச்சு.
அந்த தண்ணி நாளைக்கு நீங்க குடிக்கிறதுக்காமா? ஆமாப்பா, இந்த தண்ணி தான் எனக்கு. நான் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேன். தண்ணி ஊத்தி நம்ம சாப்பாடு பழுது விழுந்துச்சுன்னா கூட நைட் சாப்பாடு விழுந்தது இல்லையா, அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பாடு கேட்டு இது ஆறு மாதிரி இருந்தா கூட இந்த தண்ணி ஊத்துனோம்னா அப்படியே வரைச்சிக்கும் இந்த தண்ணியில அந்த சாப்பாடு போட்டோம்னா. அதனால நான் எடுத்து வச்சுக்கேன். சாப்பாடு இருந்தாலும் அதில் போட்டுக்குவேன், மீறலனாலும் அந்த தண்ணியை குடிச்சிடுவேன். பல பண்ணு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத அளவுக்கு எத்தனை நம்ம இப்ப நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம்ப்பா. ஃபேன் காத்துல வச்சிருவோம், கொஞ்ச நேரம் ஆறிக்கிட்டோம். எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. இது கொஞ்சம் நம்ம கிளறின சாதம் இல்லையா, எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா அப்படி ஆற வச்சிருவோம், பல பழன்னு இருக்கும். அப்புறம் எடுத்து போட்டு கிளறிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கணும். கூடவே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வச்சிருக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நம்ம மிளகாவே இந்த கிள்ளி போட்டுக்கலாம். தீஞ்சிடும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கணும். பெரிய பெரிய மிளகான்றதால 3 எடுத்து வச்சு நான் 1 வச்சுட்டேன்ப்பா. 2 போட்டு 1 எடுத்து வச்சிடலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில். அது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரணம் ஆகிடும் நல்லா, அதுக்காக கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன தீயை வச்சு தாளிக்கணும்ப்பா, இல்லைன்னா டக்குன்னு இதெல்லாம் கருகி போயிடும். கருவேப்பிலையும் நான் முன்னாடி கொஞ்சம் கழுவி வச்சுட்டேன்ப்பா. இப்ப எண்ணெயில போடுவேன் இல்லையா, தண்ணி ஆயிட போதுன்ட்டு அப்படியே அலசி வச்சுட்டேன். நம்ம இப்ப அதை உருவி போட்டுக்கலாம். தண்ணியோட போட்டா என்னமாவும்? அது படப்படன்னு வெடிக்கும். கருவேப்பிலை ஏற்கனவே வெடிக்கும். தண்ணியில போடும்போது அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு எண்ணெயில இதுவாகும் இல்லையா, அதுக்காக நம்ம இதெல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. இப்ப நம்ம நல்லா பொரிஞ்ச உடனே வெண்டைக்காய் வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த வெண்டைக்காயை இந்த நேரத்தில் இந்த வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். பொரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, போட்டுக்கலாமா? சின்ன தீ தானே வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போட்டோம்னா அது ஒன்றும் ஆகாது. அதனால இந்த வேர்க்கடலையும் கூடவே போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா செவந்துச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் வச்சுக்கிறோம் இல்லையா, வெண்டைக்காயும் கூட போட்டுக்கலாம். லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே வெண்டைக்காய் போட்டு தான் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு போடும்போது கொஞ்சம் கலரா இருக்குன்றதுக்காக கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பாட்டுலயே உப்பு போட்டு வச்சு வச்சுக்கிறோம். இந்த வெண்டைக்காய் போடும் போதே உப்பு போட்டோம் இல்லையா, அதனால நம்ம சாப்பாடு போட்டு கலரும் போது உப்பு பத்தலைன்னா போட்டு செக் பண்ணி போட்டுக்கலாங்கம்மா. அதான் போதும்பா. நம்ம வெண்டைக்காய் நம்ம வதக்கி தானே வச்சுட்டோம், ரொம்பவும் போட்டு வதக்க வேண்டாம், குழன்னு ஆயிடும். இப்படி அழுக்கழுக்கா இருக்கும்போது இப்ப நம்ம சாப்பாடு போட்டு கலர ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு ஆறிட்டு இருக்கோம். எடுத்துட்டு வந்துடலாமாமா? எடுத்துட்டு வந்துடலாம்ப்பா. சாப்பாடு போட்டு கலரிக்கலாம்ப்பா. பல பலன்னு ஆயிடுச்சு, எல்லாம் ஆறிச்சு அழகா. நம்ம இப்படி போட்டு போட்டு கிளறுவோம். வெண்டைக்காய்க்கு நிறைய சாப்பாடு போட்டா நல்லா இருக்காது. நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம அதிகமா வெண்டைக்காய் போட்டோம்னா அதிகமா சாப்பாடு கிளறலாம். மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கமா, கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் பாருங்க. அது போடவே இல்லை. இந்த சூட்லயே கொஞ்சம் இறக்கும் போது போட்டிருக்கணும். இப்போ இது சூடாக தான் இருக்கு, இப்பயே கொஞ்சம் போட்டுப்போம். நம்ம நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறக்குறோம் இல்லையா, வெண்டைக்காய் போட்டு முடிச்ச உடனே அப்போ கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம்ப்பா. நிறைய தான் இருக்குது வெண்டைக்காய். நம்ம வெண்டைக்காய் சாதம் அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம்.